வணக்கம் நண்பர்களே. பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு ஊதிய கட்டுப்பாடு அல்லது பணம் இல்லாத காரணத்தினால் ஆசிரியர்களை பகுதி நேரமாக வேலை செய்வது என்று ஒரு கணக்கீட்டில் அரசு வேலைக்கு எடுத்திருக்கிறது. இது என்ன அடிப்படையில் அவர்கள் எடுத்தார்கள், என்ன பட்ஜெட் போட்டாங்க, அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுக்கும்போது இந்த ஆசிரியர்கள் என்னெல்லாம் வாக்குறுதி கொடுத்து வாங்கிட்டு அவங்க எழுதி வாங்கினாங்க, அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாங்க, இது தெரியாது. ஆனால் அவர்கள் போராட திராணி இல்லாத மக்களாகத்தான் இன்னும் இருக்கிறார்கள். திராணி இல்லைன்னு நான் சொல்கிறத எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணுன்னா, ரொம்ப குரல் கொடுத்தோன்னா வேலை பெறக்கூடாது. ஏன்னா குரல் கொடுப்பது என்பது பொதுவெளி. ஆனால் அதிகாரிகளை சந்தித்து அனுதினமும் சந்திக்க வேண்டிய அதிகாரிகளை சந்தித்து அல்லது தனக்கு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களை சந்தித்து வேலை செய்ய வேண்டிய வாழ்வாதாரம் நடத்த வேண்டிய கட்டாயத்தில் அந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னதில் நிறைய கோரிக்கைகள், எங்களுக்கு காலவரம்பு ஊதியம் தரவில்லை, நிரந்தரமாக்குவோன்னு சொன்னோம் பண்ணலை அப்படின்னு சொன்னதை விட மருத்துவ காப்பீடு இல்லை என்று சொன்னார்கள். நீங்கள் நன்றாக நினைத்து பாருங்கள். அவர் நிரந்தரமாக பணி ஆசிரியரோ அல்லது பகுதி நேர பணி ஆசிரியரோ யாராக இருந்தாலும் புத்தகத்தை தலையில் திணிப்பது அல்ல அவர்களுடைய வேலை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மாணவர்கள் தலையில் புத்தகத்தை திணிப்பது அல்ல அவர்களுடைய வேலை. அவர்கள் புரிய வைத்து செய்ய வேண்டிய வேலையில் இருக்கிறார்கள். இதில் பகுதி நேரம் என்ன, முழு நேரம் என்ன, இரண்டு பேருக்குமே ஒரே பணிதான். கற்பித்தல் பணி என்பது இறைவனுக்கு சமம். இறைவன் இந்த உலகத்தை உங்களுக்கு நிதர்சனமாக தரிசிக்க உதவும் வழிகளில் ஒன்று பள்ளிக்கல்வி. பல பரிணாமங்கள் இருக்கிறது, பக்தி, அது இது நிறைய இருக்குது. ஆனால் இதில் ஒரு ஆசிரியர் பணி என்பது எத்தகைய புனிதமானது. அவர்கள் இந்த உலகத்தை ஒரு மனிதன் மாணவ பருவத்திலேயே அந்த உலகத்தை எப்படி அவர் பார்க்க வேண்டும், அந்த பார்வையை மாறுகிறது. அந்த பார்வையை சரியாக்குவது தான் ஆசிரியருடைய பணி. இப்படியெல்லாம் புவியியல் இருக்கிறது, இப்படியெல்லாம் அறிவியல் ஆய்வுகள் இதுவரை நடந்திருக்கிறது, இதிலிருந்து இப்படியெல்லாம் தமிழ் புலவர்கள் பாட்டு எழுதியிருக்கிறார்கள், இவ்வாறெல்லாம் நடந்திருக்கிறது என்று கூறுவதன் மூலமாக அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு அடுத்த நிலைக்கு செல்லும் மனவத்தை தயார் செய்வது தான் ஒரு ஆசிரியர் பணி. அது ஒரு தவம் போன்றது. ஆனால் அந்த ஆசிரியர் பணியில் இருப்பவர்களையும் வாக்காளர்களாக மட்டுமே நினைத்து கொண்டு ஏதோ ஒரு கவர்ச்சியான வாக்குறுதி கொடுத்து விட்டு அவர்களை நடுரோட்டில் நிற்க வைப்பது என்பது சரியான விஷயம் அல்ல. அவர் மிகப்பெரிய பிழை செய்கிறார் என்பதை விட, தவறு செய்கிறார் என்பதை விட பாவம் செய்கிறார். வாழ்வாதாரத்தை இதுவரைக்கும் இழந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்க சொல்கிறது பார்த்தா 13 ஆண்டுகளாக பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கிறாங்க. 13 வருஷம் சர்வீஸுங்கிறது இட்ஸ் நாட் ஏ ஸ்மால் ஒன். எவ்வளோ காலமாக இருந்தாலும் 13 வருஷம் நீங்கள் ஒருத்தரை டெம்பரரியாக வச்சுருக்கீங்க. இனிமேல் அதில் எத்தனை வயசில் வேலைக்கு சேர்ந்தாங்கன்னு தெரியாது. குறைஞ்சபட்சம் ஒரு 25 வயசில் வேலைக்கு சேர்ந்தால் 38 வயசு இன்ன வரைக்கும் அவங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை. 40க்கு அப்புறம் டெப்ரிசியேஷன், வேறு வேலைக்கும் போக முடியாது. இதையே தக்க வைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வரும். ஆட்சியில் யார் இருந்தாலும் சரி, இவங்களுக்கு தான் கதி, இதுதான் தலைவிதி அப்படின்றது தோணும். இதை சற்று கவனமாக கையாள வேண்டிய விஷயத்தில் முதல்வர் இருக்க வேண்டும். காரணம், ஆசிரியர்கள் எண்ணிக்கையை மட்டும் வைத்துக்கொண்டு வாக்குகளை எண்ணாதீர்கள். ஆசிரியர்களின் குடும்பங்களும் நண்பர்களும் சொந்தங்களும் வாக்காளர்களாக இருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். வாக்குகளை இழந்துவிட வேண்டாம் என்பதற்காகவாவது சில நன்மைகள் பண்ணுங்க. என்னன்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கே தெரியும். நிரந்தரமாக்குவோம், காலவரம்பு நிலை ஊதியம் கொடுப்போம், இதெல்லாம் அதை எப்படி சொல்கிறதுனே தெரியலை. சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் சரி, ஆசிரியரை எல்லாத்தையுமே அவங்க கண்காணிக்கணும், கவனமாக இருக்கணும், பரிவாக இருக்கணும். ஆனால் முக்கியமாக ஆசிரியர்கள் விஷயத்தில் கவனம் தவறாமல் இருங்க. தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலில் இருக்க வீடியோக்களை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.